எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால் மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறானுங்க சார். எனக்கு ஏன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. நான் டாக்டர் கொடுத்த சீட்டை மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆனந்தி, நீ படியேறி போக வேண்டாம், இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அன்பு, அன்பு, நீ இங்க என்ன பண்ற? ஆனந்திக்கு ஒன்றும் இல்லையே? இல்லை சார், அம்மாவுக்கு மெடிசன் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அம்மா வந்திருக்காங்களா? எங்க இருக்காங்க? இல்லை, நான் மட்டும் தனியாக தான் சார் வந்தேன். அன்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை சார், ரெகுலராக சாப்பிட்ற மெடிசன்ஸ் தான் தீர்ந்து போச்சு, அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். சரி, நீங்கள் என்ன சார் இங்கே? அது ஜிம் போயிட்டு வரும்போது திடீர்னு ஒரு லேடி ஸ்கூட்டியில் கிராஸ் ஆகி காரில் வந்து இடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ, பெரிய அடியாப்பட்டுருச்சா? இல்ல இல்ல, சும்மா சின்ன காயம்தான். அதனாலதான் டாக்டரை பார்த்தேன். அவங்களுக்கு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 3-4 நாளைக்கு மெடிசன் வாங்க சொன்னாங்க. அதான் மெடிசன் வாங்கிட்டு இருந்தேன். கொடுங்க சார், நான் வாங்கிட்டு தரேன். அன்பு, இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போய் அம்மாக்கு மெடிசன் கொடுத்துட்டு கம்பெனிக்கு வந்துரு. கிளம்பு. அன்பு, ஏன் இம்புட்டு நேரமாச்சு? மகேஷ் சார் வந்திருக்காரு. ஐயோ, என்னை பார்த்துட்டாரு அவரு. நான் வந்தது தெரியுமா அவருக்கு? இல்ல இல்ல, தெரியாது. நான் அம்மாவுக்கு மாத்திரை வாங்க வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிருக்கேன். நாம இங்க இருக்க வேண்டாம், கிளம்பலாம். அப்படி ஏமாப்ல, என்ன நடக்குதுங்க? கம்பெனி திறந்து உள்ள வந்ததுமே கருணாகம் படையெடுத்து நிக்குது. இவ்ளோ கால்ல இதுங்க வராதே. அதானே, இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே பெரிய பிரச்சனை தான் போல இருக்கே. கூட இந்த உஷாக்கா என்ன பண்ணுது? ஏய் உஷா, காலையிலேயே என்னால கத்த முடியாது, நீயே கூப்பிடு. ஏய், எல்லாம் அங்கே நின்னு பேசிட்டு இருக்க போறீங்களா? இல்ல இங்க வந்து கருணாகரன் சார் என்ன சொல்றாருன்னு கேட்க போறீங்களா? வாங்க இங்க. என்ன சார், இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? உங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்ப வேணாம், அதுக்குதான். ஏன் சார், நான் என்ன சார் பண்ணோம்? எதுக்கு சார் இப்ப வீட்டுக்கு அனுப்புறீங்க? நீங்க தச்சி கிழிக்க இங்க ஒரு வேலையும் இல்ல, அதான் கிளம்புங்க. சார், திடீர்னு இப்படி சொன்னா என்ன சார் அர்த்தம்? இந்த வேலையை நம்பி தானே சார் இவ்வளவு பேர் இருக்கோம். அங்க
இத்தனை வருஷமா இந்த கம்பெனிக்கு மாடு மாதிரி உழைச்சிருக்கோம். இப்போ இங்க வேலை இல்லைன்னு சொன்னா எங்க சார் போவோம் எல்லாரும்? அப்படி என்ன சார் தப்பு பண்ணிட்டோம் சொல்லுங்க சார். இந்த முடிவை யார் சார் எடுத்தது? சார் யாருன்னு சொல்லுங்க சார். சார் எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? சிரிக்காம சார் இன்னைக்கு தானே வேலை இல்லைன்னு சொன்னாரு, நிரந்தரமா வேலை இல்லைன்னா சொன்னாரு. உஷாக்கா, நீ ஒரு பக்கம் குழப்பாத. சார் என்ன சார் சொல்ல வரீங்க? ஏ உஷா, நீ ஏன் சொல்லு. மெயின் குடவுன்ல இருந்து வர வேண்டிய ஃபேப்ரிக் மெட்டீரியல் லோடு இறக்கல, அதனால நீங்க தைக்க வேண்டிய ஃபேப்ரிக் வரல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் நம்ம யாருக்கும் வேலையும் இல்ல. அதத்தான் சார் அப்படி சொன்னாரு. என்ன அதுக்குள்ள எல்லாம் மறந்து போயிட்டீங்களா? உங்களை எல்லாம் மொத்தமா துரத்தணும்னு ஆசைதான். ஆனா ஒரு நாள் நடக்கும். அன்னைக்கு பாத்துக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் லீவு, கிளம்புங்க. அட மலை குரங்க, இன்னைக்கு வேலை இல்லன்றத இனி வேலையே இல்லன்ற மாதிரி அலற விட்டானே. அப்ப ஜாலி. சார் தான் இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டாரே, அப்ப வாங்க எல்லாரும் படத்துக்கு போயிட்டு அப்படியே நம்ம மாலை கீழுன்னு சுத்திட்டு வருவோம். போங்க போங்க. வேலை எப்படி இல்லையோ அதே மாதிரி இன்னைக்கு சம்பளமும் இல்ல. அதையும் மனசுல வச்சுக்கிட்டு போங்க. சம்பளம் இல்லையா? ஏன் சார், எதுக்கு சம்பளம் இல்ல? சௌசோ இரு, நான் பேசிக்கிறேன். சார் பிரச்சனை என்னன்னு மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். லோடு இருக்கிறவங்க ஒரு வாரமா நைட்ல ஓவர் டைம் பார்த்திருக்காங்க. நீங்க 4 நாள் கணக்கு பண்ணி சம்பளம் கொடுத்துருக்கீங்க. மீதி 3 நாள் சம்பளத்தை கொடுத்தாதான் வேலைக்கு வருவோம்னு சொல்லிட்டாங்க. அதனால தானே ஃபேப்ரிக் இன்னைக்கு ஸ்டிச்சிங் ஏரியாவுக்கு வரல, அதானே? ஆமா, அதனாலதான் வரல. அதனால உங்களுக்கும் வேலை இல்ல, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டேன்ல. எல்லாரும் போய் தொலைங்க. நீங்க அவங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்காம இப்ப எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி எங்க வயித்துல அடிக்கிறீங்களா? 4 நாள்ல முடிக்க வேண்டிய வேலைய ஒரு வாரம் பார்த்தா 3 நாள் சம்பளம் கம்பெனி ஓசில கொடுக்குமா? அது சரி, நீ எல்லா மாசமும் ஓசில தானே சம்பளம் வாங்குற. நீ அப்படிதானே பேசுவ? சார் தேவையில்லாமலாம் பேசாதீங்க. நியாயமா லோடு இறக்குறவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து ஃபேப்ரிக்கை வர வச்சு எல்லாருக்கும் வேலையை கொடுங்க சார். நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லாத. அந்த 4 பேரோட வேலையை கிழிச்சாச்சு. நாளைக்கு புது ஆளை வர வைக்க போறேன்.